நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தர்மலிங்கத்தை வந்து வசமாக சிக்க வச்சு நம்ம ஆதி வந்து மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி அழகர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள அவன் என்னடானா யார்கிட்டயோ ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு தான் அவன் வந்து இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அந்த அந்த ஆள் யாருன்னு தெரினாலும் அவன் சொல்ல மாட்டேங்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் மாப்பிள்ள எனக்கும் வந்து எனக்கு என்னமோ உங்கள் மாமா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவராக இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவர் இந்த ஏரியாவிலே கிடையாது. அவர் அந்த இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது யார் என்ன ஏதுன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? போலீஸ்காரங்கிட்ட அவன் வந்து வாயை திறக்க மாட்டான். அவனை வேறு வழியாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கேட்குறாங்க. வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போனவொடனே வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்றாங்க உள்ளே. வந்தவொடனே என்ன சார் உண்மையை சொன்னான் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சார் எவ்வளோ அடித்தாலும் வாயை திறக்கவே மாட்டேங்கான். யாரோ ஒரு ஆள் வந்து காசு கொடுத்தாங்கன்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த ஆள் யாருன்னு கேட்டால் வாயவே திறக்க மாட்டேங்கான் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் அடித்து கை தான் வலிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார் உடனே அவனை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் சார் அவனை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேறு ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சார் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அவனை கூட்டு வாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வராங்க. கூட்டு வந்தவொடனே அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவனை வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் விட்டுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து நன்றி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அந்த ரவுடி இருக்கான்ல அவனை வந்து நைஸாக ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எப்படி வந்து இவன் வெளியில் வந்தால் கண்டிப்பாக அவனுக்கு யார் காசு கொடுத்தா அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து மீட் பண்ணியே ஆவான். அதனால் அது வழியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பயங்கரமாக பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவன் வெளியில் வந்தவொடனே வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறான். சார் நான் வந்து வெளியில் வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் எப்பட்றா நீ வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை என்னையை வந்து அந்த ஆதியை வந்து வெளியில் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவன் வெளியில் எடுத்துட்டான்னா அவன் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தான்டா அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் நீ சிக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவனை ஏதோ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். எந்த இடத்துல இருக்க நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க தர்மலிங்கம். சார் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. சரி நீ வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கம் அங்கிட்ட அவுட்டரில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து போகிறான். பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ஆதி. ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா அங்கே வந்து தர்மலிங்கம் வந்து கையில் காசை கொடுத்துட்டு டேய் இனிமேல் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, உன் உயிருக்கு ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா என்னோடய பிளான்லாம் நாசமாக போகும். அதனால் நீங்கள் இருக்கவே கூடாது. ஆதி கையில் மட்டும் சிக்கிறாத எப்படியாவது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை வந்து இங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து பார்த்துடுறாரு. ஆதி பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு அவனுக்குள்ளே வந்துட்டு அவனுக்கு முன்னாடி இப்போ வந்து நீ உண்மையை சொல்லலைன்னா உடனே அவ்வளோதான் உன் உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் தான் எல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.